Good morning, my dear students. How are you all? I hope you are all doing so good and be safe in your home. This is Keertika. I am your English teacher. Now I am going to take a class for 5th standard, subject English, second term, unit 1, hospitality. Hospitality. What is meant by hospitality? விருந்தோம்பல். ஹாஸ்பிட்டாலிட்டி மீன்ஸ் விருந்தோம்பல். நமக்கு வீட்டுக்கு வரவங்களை நம்ம எப்படி வெல்கம் பண்ணணும், அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம், இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஓகே, see, look at the picture, students. So two guests are there. How the child welcomed the guest. See, I greet my guest with a smile. What about you? So நான் எங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டை நான் எப்படி வெல்கம் பண்ணுவேன்? ஒரு புன்னகையோட வெல்கம் பண்ணுவேன். So what about you? அப்போ நீங்கள் அப்படின்னு உங்ககிட்ட கொஷின் கேட்குறேன். ஓகே, so now we move on to the lesson. Prose, page number 75. Let us learn the gift. Before that, we are going to see the Pictionary. My little Pictionary. The first picture is gruel. Thin watery porridge. Thin watery porridge. Cool. கஞ்சி இருக்கு இல்லையா, கஞ்சி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா gruel அப்படின்னு சொல்லுவோம். Guest, the person who is invited to a function or to stay at one's house. So நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறோம், அப்படி இல்லைனா வெக்கேஷனுக்கு இன்வைட் பண்ணுறோம். ஸோ யாரை இன்வைட் பண்ணுவோம்? நம்மளுடைய நெய்பர்ஸை இன்வைட் பண்ணுவோம். அப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு வரவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். விருந்தினரை தான் நம்ம கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, see, next picture is twig. Twig means small thin branch of a tree or bush. So small thin branches, சின்ன சின்ன குச்சிகளை தான் நம்ம ட்விக்குன்னு சொல்லுவோம். மரக்குச்சிகளை தான் புஷ், ட்ரீல இருக்கிறதோ இல்லை புஷ்ல இருக்கிறதையோ நம்ம ட்விக்குன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்கைஸ். டிஸ்கைஸ் மீன்ஸ் டு சேஞ்ச் த அப்பியரன்ஸ் டு ஹைட் ஐடென்டிட்டி. நம்மளுடைய ஓன் ஐடென்டிட்டியை நம்ம ஹைட் பண்ணுறது, நம்மளுடைய அப்பியரன்ஸை வேற விதமாக காட்டுறது, மாறு வேடம் அணிகிறது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிக்சர் இஸ் ஷேடோ. The dark area seen under an object in light. So நிழலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஷேடோன்னு சொல்லுவோம். Okay, so now we are going to see the lesson. Before that, we are going to learn the glossary of this prose. Okay, see, take page number 78. Let us glossary. Let us see the glossary. First is shrank, an adverse reaction. An adverse reaction, which means, so நம்ம ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெக்கரை பார்க்குறோம். ஸோ ஹவு we react, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? அவங்க நம்ம பக்கத்தில் வந்தாங்கன்னா we just shrank our face, நம்மளுடைய ஃபேஸை அப்படியே சுருக்குவோம் இல்லையா, அதுதான் shrank. feeble, weak. feeble means ரொம்ப வீக்காக இருக்கிறது. denied, refused, மறுக்கிறது. shabby, own out. wearோட past form தான் own, அதாவது அணிந்திருக்கிறது. ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம வியர் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஷாபி அப்படின்னா ஓன் அவுட், கிழிந்த, அதாவது கந்தலான ஆடைகள், அதுதான் நம்ம ஷாபின்னு சொல்லுவோம். ரிலக்டன்ட், ஹெசிடன்ட், தயங்குறது. பர்சுவேடட், கன்வின்ஸ்டு, ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிற மாதிரி நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, ஆர் யூ ரெடி டு லேர்ன் த லெசன்? ஓகே, டேக் பேஜ் நம்பர் 75. லெட் அஸ் லேர்ன் த கிஃப்ட். பரிசு. கிஃப்ட் மீன்ஸ் பரிசு. So in this lesson, what is to be considered as a gift? So எதை ஒரு gift-ஆ நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். Okay, see, once a beggar was hungry. Beggar means to beg something. பிச்சை எடுக்கிறவங்கள தான் நம்ம beggar அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Once a beggar was hungry. He saw a big house and went there to see if he would get something to eat. The house was very big and luxurious. There was a beautiful garden around the house. As he neared the house, he could smell tasty food. He knocked the door. A well-dressed man opened the door. The man's face shrank on seeing the old man. He asked in a harsh tone, "What do you want?" The old man with his feeble voice replied, "It has been
2 days since I had food, so please give me something to eat. The rich man got angry and shouted at the beggar, do you think I am running free food service? Get out of here. The old man with the same tone requested, is there any left out? Don't stand here wasting my time. Get out of my sight, said the man and slammed the door. The old man slowly walked away. In his way, he saw a lady from a house dropping banana leaves with food in the trash can. He was sad. So look at the picture, students. Look at the picture. So he is a beggar. Okay, he is a beggar. He was too old. Okay. So ஒரு பெக்கர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. அவர் ரொம்ப ஹங்கிரியா இருக்காரு. ஹங்கிரி மீன்ஸ் ரொம்ப பசியோட இருக்காரு. He saw a big house and went there to see if he could get something to eat. So ஒரு பெரிய ஒரு வீடை ஒன்று பார்க்குறாரு. அங்கே போனால் நமக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு போகிறார். ஏன்? பிகாஸ் he was hungry. அவர் ரொம்ப பசியோடு இருக்கிறதுனால அவருக்கு என்ன தேவை? இப்போ ஃபுட்டு தேவை. ஓகேவா? ஸோ அதுக்காக ஒரு பெரிய வீடை பார்க்குறாரு. அங்கே போனால் நமக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. The house was very big and luxurious. Big means ரொம்ப பெருசா, luxuriousனா ஆடம்பரமா, ரொம்ப ரிச்சா இருக்கு அந்த ஹவுஸ் பார்க்கிறதுக்கு. ஓகேவா? There was a beautiful garden around the house. அந்த வீட்டை சுத்தி ஒரு அழகான ஒரு கார்டன் ஒன்று இருக்கு. As he neared the house, he could smell tasty food. ஸோ அந்த வீட்டை நெருங்குறப்போ அவருக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வருது. ஸோ அந்த ஃபுட்டோட ஸ்மெல் ஒன்று வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக அங்கே ஃபுட்டு இருக்கும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு அவர் போகிறாரு. He knocked the door. A well-dressed man opened the door. ஸோ வீட்டுக்கு போயிட்டு டோரை நாக் பண்ணுறாரு. நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்க, நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க ஒரு மேன் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. The man's face shrank on seeing the old man. Shrank means an adverse reaction. நான் சொன்னேன் இல்லையா, சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மேனோட ஃபேஸ், அந்த வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு பெக்கர் நிற்கிறத பார்த்தோன்னா அவரை வந்து முகத்தை வந்து அப்படியே சுளிக்கிறான். யார்? அந்த வீட்டில் உள்ள அந்த வெல் ட்ரெஸ்டு மேன். ஓகே. He asked in a harsh tone, what do you want? ஸோ ஹாஷாக அவன் என்ன கேட்குறான்? ஹாஷ் மீன்ஸ் நல்ல குரலை நல்லா உசத்தி அவன் என்ன கேட்குறான்னா, what do you want? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். The old man with his feeble voice replied, it has been 2 days since I had food, so please give me something to eat. So feeble means weak. ரொம்ப வீக்காக இருக்கு அவருடைய வாய்ஸ். சாப்பிடாதனால ரொம்ப வந்து வீக்காக இருக்குது அவருடைய வாய்ஸு. நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. ஸோ எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சரியா? The rich man got angry and shouted at the beggar, do you think I am running a free food service? Get out of here. ஸோ என்ன சொல்கிறாரு? அந்த ரிச் மேனுக்கு ரொம்ப கோபம் வந்தோன்னே அவர் அந்த பெக்கர் கிட்ட சத்தம் போடுறாரு. என்ன சொல்கிறாரு? டு யூ திங்க் ஐ எம் ரன்னிங் ஃப்ரீ ஃபுட் சர்வீஸ்? நான் இங்கே எல்லா வரவங்க போகிறவங்களுக்குலாம் இலவசமாக சாப்பாடு போடுறேனா அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டுட்டு கெட் அவுட் ஆஃப் ஹியர், இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. The old man with the same tone requested, is there any left out? ஸோ அந்த ஓல்டு மேன் என்ன சொல்கிறாரு? அதே சேம் டோனில் கேட்குறாரு, நான் இங்கேருந்து போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. Don't stand here wasting my time. நீ இங்கே நின்று என்னுடைய நேரத்தை வீணாக்காத. நீ இங்கேருந்து கிளம்பு. கெட் அவுட் ஆஃப் மை சைட். என்னுடைய பார்வையிலேருந்து இங்கேருந்து கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ செட் த மேன் அண்ட் ஸ்லாம்டு த டோர். சொல்லிட்டு அந்த ஜென்டில்மேன் என்ன பண்ணுறாரு? கதவை அப்படியே பட்டார்னு அடித்து சாத்துறாரு. The old man slowly walked away. The old man அங்கேருந்து பொறுமையாக நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாரு. In this way, he saw a lady from the house dropping banana leaves with the food in the trash can. He was sad. ஸோ அப்படி சொல்லிட்டு போகிற வழியில் அவர் என்ன பார்க்குறாருன்னா, அந்த வீட்டில் உள்ள ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பனானா லீஃப், அதாவது வாழை இலையில் ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து அங்கே உள்ள ட்ராஷ் கேன்னா என்ன, குப்பை தொட்டி. பாருங்கள், இந்த பிக்சர்லேயும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ ஒரு வீட்டை அந்த மேன் இங்கே இருக்காரா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? வார்ன் பண்ணுறாரு, கெட் அவுட் ஆஃப் மை சைட், என்னுடைய பார்வையிலேருந்து நீ போ, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த லேடி, அங்கே உள்ள ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ராஷ் கேனில் வந்து குப்பை தொட்டியில் வந்து வாழை இலையில் சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து தூக்கி எறிகிறார். சரியா? அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சேட் ஆகிட்டார், ரொம்ப வருத்தம் ஆகிட்டார். ஸோ அந்த ஃபுட்டை இவருக்கு கொடுத்துருந்தா கூட அவர் என்ன பண்ணியிருப்பாரு? இதை சாப்பிட்டு அவருடைய பசியை ஆற்றிருப்பார். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு கூட இந்த ஃபுட்டை கொடுக்காம வேஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ராஷ் கேனில் போடுறாங்க. ஓகேவா? சி நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 76.
Look at this picture. Look at this picture. So he slowly walked to the next house and knocked the door. Is anybody there? After repeated knocks, a voice answered, "Nobody is home. Try the next house." "If there is no one, then who is answering me?" asked the old man. ஸோ அங்கேருந்து கிளம்பி ஸ்லோவாக நடந்து நெக்ஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் உள்ள ஹவுஸ்க்கு போகிறாரு. அங்கே போய் கதவை தட்டுறாரு. இஸ் எனிபடி தேர், வீட்டில் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ வீடை தட்டினதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் மட்டும் உள்ளேருந்து வெளில வருது. அதாவது சத்தம் மட்டும் கேட்குது. யாரும் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நெக்ஸ்ட் வீட்டுக்கு போங்க, அடுத்த வீட்டை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பெக்கர் என்ன சொல்கிறாரு, வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் சத்தம் மட்டும் வெளியில் வருது அப்படின்னு அந்த பெக்கர் சொல்கிறாரு. ஓல்டு மேன் சொல்கிறாரு. சரியா? அதுக்கு அந்த மேன் என்ன சொல்கிறான் பாருங்க. அந்த வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு என்ன இருந்தது, வாய்ஸ் மட்டும் தான் வந்து வீட்டில் யாரும் இல்லை, அடுத்த வீடு பாருங்கன்னு சொல்கிறான் இல்லையா? ஸோ அந்த பெக்கர் என்ன கேட்குறாரு, யாருமே இல்லாத வீட்டிலேருந்து சவுண்டு மட்டும் வருது அப்படின்னு கேட்டோன்னா அந்த மேனுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிடுது, ரொம்ப கோவமாயிடுறான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. The man got irritated and opened the door and said, "Why don't you try the big house in the same street?" The old man sadly replied, "I tried, but he did not offer any food." He asked, "How can we expect me to help you when the richest man of the village denied?" The old man left the place. ஸோ என்ன சொல்கிறாரு, அந்த மேன், அந்த வீட்டில் உள்ள அந்த மேன் வந்து ரொம்ப கோபமாகி ஓப்பன் த டோர், காட் இரிட்டேட்டட் அண்ட் ஓப்பன் த டோர். அங்கே பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவை மட்டும் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு இல்லையா? இந்த ஓல்டு மேனுக்கு சொன்னதை அவர் காதில் வாங்கிட்டார். வீட்டில் யாருமே இல்லைன்னா சத்தம் மட்டும் வெளில வருது அப்படின்னு சொன்னோன்னா அதை காதில் வாங்கிட்டு அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி என்ன சொல்கிறாரு, "Why don't you try the big house in the same street?" இந்த இதே ஸ்ட்ரீட்டில் உள்ள பெரிய பெரிய வீட்டில் நீ ஏன் போய் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தம் போடுறாரு. அதுக்கு ஓல்டு மேன் என்ன சொல்கிறாரு, "I tried, but he did not offer any food." நான் அதையும் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அங்கே யாருமே எனக்கு உணவு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. He asked. உடனே அந்த மேன் என்ன சொல்கிறாரு, அப்புறம் எப்படி என்கிட்டேருந்து மட்டும் நீ ஃபுட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குற. How can you expect me to help you when the richest man of the village denied? இந்த வில்லேஜில் உள்ள richest மேனே உன்னை denied means refused, மறுக்கிறது. இந்த ரிச்சஸ்ட் மேனே உன்னை மறுத்து வெளியில் அமுச்சு விடும்போது என்கிட்ட மட்டும் நீ எப்படி ஃபுட்டு இருக்குன்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. The old man left the place. அப்பாடா நீ வேணாம் சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த ஓல்டு மேன், அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக ஆரம்பிக்கிறார். ஓகே dear children, sorry understand. Shall we move on to the next paragraph? Third paragraph. The old man was tired and could not walk anymore. So he sat under a tree and soon slept. A man in shabby clothes woke him and asked, "Who are you? Why are you lying here?" The old man replied, "I have no food and no place to stay." The poor man said, "You look tired and hungry. Come to my home and stay with us." The old man replied, "I don't want to be burden to you. I just need some food." The poor man said, "Okay, just come and have food with us." He took the old man to his hut. Okay, so இந்த தேர்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓல்டு மேன் வந்துட்டு 2 வீட்டுக்கு போனார். ஃபஸ்ட்டு அந்த ரிச்சஸ்ட் பர்சனோட வீட்டில் அவரை ஃபஸ்ட்டு டினை பண்ணப்படுறாரு. நெக்ஸ்ட்டு மேனை என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள ரிச்சஸ்ட் வீட்லேயே உனக்கு வந்து கிடைக்கல, அப்போ நான் மட்டும் எப்படி கொடுப்பேன், நீ வேறு வீடு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த ஓல்டு மேன் ரொம்ப டயர்டாகிட்டார், அவரால் நடக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ பசியாக இருந்தார். ஸோ ஹி சாட் அண்டர் த ட்ரீ அண்ட் சூன் ஸ்லெப்ட். ஸோ மரத்தடியில் படுத்து கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டார். A man in shabby clothes woke him and asked, "Who are you?" So shabby clothes means worn out. பார்க்கவே ரொம்ப கிழிந்து போன கிழிகிற நிலைமையில் இருக்கக்கூடிய கந்தலான ஒரு ஆடை அணிஞ்ச ஒரு பர்சன் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, யார்கிட்ட, பெக்கர்கிட்ட கேட்குறாரு, "Who are you? Why are you lying here?" நீங்கள் யார், நீங்கள் ஏன் இங்கே வந்து படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. The man replied, "I have no food and no place to stay." எனக்கு ஃபுட்டு இல்லை, நான் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, நான் தங்குறதுக்கு இடம் இல்லை, அதனால தான் நான் இங்கே வந்து படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. The poor man said, "You look tired and hungry. Come to my home and stay with us." சரி இருக்கட்டும், நீங்கள் வந்து
பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, பசியோடு இருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களோட வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புவர் மேன் சொல்கிறான். The old man replied, I don't want to be a burden of you. I just need some food. ஸோ நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை, நான் உங்களுக்கு ஒரு பேர்டன், ஒரு கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்ல, நான் உங்களுக்கு சுமையாக இருக்க விரும்பலை. ஸோ எனக்கு தேவை கொஞ்சம் ஃபுட்டு, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உணவு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. The poor man said, okay, just come and have some food with us. He took the old man to his hut. ஓகே, பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு உணவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புவர் மேன் வந்து ஓல்டு மேனை அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ஓகே, ஸோ டியர் சில்ட்ரன், இந்த ப்ரோஸ் பீஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல் 3 ஸ்டான்சஸ் வந்து 3 பேராகிராஃப்ஸ் வந்து நான் டீச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் 3 பேராகிராஃப்ஸை பார்க்கலாம். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன் வெரி வெல். If you have any doubt, you ask me. Thank you. Let us learn prose, the gift. Now we are going to see the continuation of this first part. Okay, so what we saw on that day, we just recall. Okay, so old beggar man was very hungry. The old ஒரு பெக்கர் மேன் இருக்காரு, அவர் ரொம்ப பசியோடு இருக்காரு. ஸோ அவருக்கு பசிக்கிறதுன்றதுனால அவர் ஒரு வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு ஒரு ரிச்சஸ்டான ஹவுஸ்க்கு போகிறாரு. அங்கே போனோன்னே ஒரு வெல் ட்ரெஸ்டு மேன் என்ன பண்ணுறாரு, அவரை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு, மறுத்துடுறாரு, ஃபுட்டு எதுவும் கொடுக்காம. நெக்ஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாரு. அங்கேயும் என்ன ஆகுது, அங்கே உள்ள ஒரு மேன் என்ன சொல்கிறாரு, அந்த ரிச்சஸ்ட்டு ஹவுஸ், இந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்கிறதுக்கூடிய அந்த ரிச்சஸ்ட் ஹவுஸ்லேயே வந்து உனக்கு ஃபுட்டு இல்லை அப்படின்னா என்கிட்ட மட்டும் எப்படி ஃபுட்டு இருக்குன்னு நீ கேட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அந்த புவர் மேன் வந்து ரொம்ப பசியோட, அந்த ஓல்டு பெக்கர் மேன் வந்து ரொம்ப பசியோடு போயிட்டு ஒரு மரத்தடியில் வந்து படுத்திருக்காரு. ஸோ அந்த வழியாக வந்த காளியன் அப்படின்ற ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு புவர் மேன் வந்து அந்த ஓல்டு பெக்கர் மேனை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்குறாரு. ஸோ எப்படி வந்து அந்த புவர் மேன் வந்து ஓல்டு பெக்கர் மேனை எப்படி அவர் ரிசீவ் பண்ணுறாரு, அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் எப்படி வந்து வெல்கம் பண்ணுறாரு அப்படின்றது தான் நெக்ஸ்ட் 2 பேராகிராஃப்ஸில் பார்க்க போகிறோம். இந்த லெசனே வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணணும், எப்படி ரிசீவ் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம எப்படி கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு 2 ஹவுஸ் போகும்போது அவங்க 2 பேருமே இந்த ஓல்டு பெக்கர் மேனை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த புவர் மேன் வந்து எப்படிலாம் அவரை ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்றத இந்த நெக்ஸ்ட் 2 பேராகிராஃப்ஸில் பார்க்க போகிறோம். Okay, are you ready to understand this lesson? Okay, let's come on. See, take page number 76. The hut was very small and barely enough for the family. The old man saw that the house would not withstand the monsoon. The house had no furniture, but only a few utensils were there for use. The people in the house, a lady and 2 children, were very happy to welcome the old man in. They made him sit and comfortably. The children sat near him. The man introduced himself and his family. I am Kaliyan. I work in the farm nearby. This is my wife Viji and my children Gopi and Radhika. Soon the children got close to the old man. They asked many questions and played with him. Kaliyan helped the man wash his face and hands. When the old man entered the hut, Vijay was ready to serve the food. They all sat in a circle. Vijay served the gruel from an earthen pot. First, she gave to the old man and then to the children and Kaliyan. After the dinner, Kaliyan laid a mat for the old man to sleep. So in the paragraph நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, look at the picture. She is Viji. She is Kaliyan's wife and her 2 children. One is her daughter name is Radhika and his son name is Gopi. Okay, they were 2 children. One is Gopi and another one is Radhika. Okay, see students,
அந்த ஹட்டு அவர் அந்த காளியனோட ஹட்டு வந்து ரொம்ப ஸ்மால், ரொம்ப சின்ன ஒரு வீடு, ஒரு குடிசை. ஹட் மீன்ஸ் குடிசை, ஒரு சின்ன குடிசை. ஸோ ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு தான், அவங்களுக்கு போதுமான அளவுக்கு தான் வந்து அந்த வீடு இருக்கும். சரியா? ஒரு அப்பா அம்மா அந்த 2 சில்ட்ரன், ஓகேவா? அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஓல்டு மேன் வந்து அந்த ஹவுஸை பார்த்தோன்னே வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, the old man saw that the house would not withstand the monsoon. ஸோ அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ், அந்த மான்சூன் சீசனுக்கு கூட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹட்டெல்லாம் கூரை வீடுலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காத்தடிச்சிச்சு அப்படின்னா உடனே சாஞ்சிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு டேமேஜான ஒரு சின்ன குடிசையில் தான் அவங்க வாழ்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு கூட இந்த வீடு வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு அவர் பார்த்தோன்னே நினைக்கிறார். சரியா? நெக்ஸ்ட், the house had no furniture but only a few utensils they were for use. ஸோ அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு ஃபர்னிச்சர்ஸும் இல்லை. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள், யூட்டென்சில்ஸ்னால் பாத்திரங்கள், கொஞ்சம் பாத்திரம் மட்டும் அந்த வீட்டில் இருக்குது. அந்த people in the house, a lady and the 2 children were very happy to welcome the old man in. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஹவுஸில் அவர் அந்த கேட் கிட்ட இருக்கும் போதே வந்து அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க முகத்தெல்லாம் சுழிச்சு அவரை வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அங்கே உள்ள பர்சன்ஸ் வந்து அவரை எப்படி வெல்கம் பண்ணுறாங்க, வெரி ஹாப்பி டு வெல்கம் த ஓல்டு மேன் இன். ஸோ உள்ளே வாங்க அப்படின்னு ரொம்ப வந்து சந்தோஷமாக அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறாங்க. தே மேட் ஹிம் சிட் கம்ஃபர்டபிளி. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி அவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. தி சில்ட்ரன் சாட் நியர் ஹிம். ஸோ அந்த பெக்கருக்கு பக்கத்துலேயே பாருங்கள், நீங்களே பாருங்கள், அந்த 2 சில்ட்ரனும் அந்த பெக்கரோட பக்கத்துலேயே போய் அழகாக உட்காந்துருக்காங்க இல்லையா? நெக்ஸ்ட், the man introduced himself and his family. ஸோ அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, அந்த காளியன் வந்து அவருடைய ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. I work in the farm nearby. I am காளியன், I work in the farm nearby. நான் பக்கத்தில் உள்ள ஒரு ஃபார்மில், ஒரு பண்ணையில் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு யார் சொல்கிறேன், இங்கே ஐ அப்படின்றது வந்து காளியன். அந்த காளியன் வந்து அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். சரியா? என்னுடைய பேர் வந்து காளியன், நான் பக்கத்தில் உள்ள ஃபார்மில் தான் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய ஒய்ஃப் நேம் வந்து விஜி, எனக்கு 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, ஒன்று வந்து கோபி, another one is ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க. soon the children got close to the old man. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஓல்டு மேன் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. யார்? கோபி அண்ட் ராதிகா. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேஜ் நம்பர் 77 பாருங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த ஓல்டு மேனோட ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காளியன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கோல்டு மேன், பெக்கர் மேனை கூப்பிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் ஹேண்ட்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஓல்டு மேன் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. போனோடனே விஜய் என்ன பண்ணுறாங்க, உடனே ஃபுட்டை எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுட் சர்வ் பண்ணுறாங்களா? அந்த ஃபுட்டு வந்து என்னது, க்ரூயல். அந்த ஏர்தன் பாட், ஏர்தன்னா அந்த மண்பானையில் வச்சுருக்க அந்த க்ரூயல், அந்த கஞ்சை வந்து கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ விஜய் வாஸ் ரெடி டு சர்வ் த ஃபுட். தே ஆல் சாட் இன் எ சர்க்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வீடெலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க உட்காந்து சாப்பிடும்போது சுற்றி உட்காந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் காளியனோட வீட்லேயும் விஜய், காளியன், அந்த ஓல்டு பெக்கர், அப்புறம் அவங்க 2 சில்ட்ரன் எல்லாரும் சர்க்கிளாக உட்காந்து சாப்பிட போகிறாங்க. விஜய் சர்வ் த க்ரூயல் ஃப்ரம் அன் earthen pot. அந்த மண்பானையில் வச்சுருக்கக்கூடிய அந்த க்ரூயல், அந்த கஞ்சை வந்து சர்வ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் ஷி கேவ் டு த ஓல்டு மேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஜய் யாருக்கு கொடுக்குறா, ஓல்டு மேன். ஏன் ஓல்டு மேனுக்கு கொடுக்குறா, அவர் தான் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரேஞ்ச், அதாவது அன்னோன் பர்சன், ஒரு கெஸ்ட் அவர் தான். ஸோ நம்ம வீட்லேயும் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கெஸ்ட்டுக்கு தானே ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஸோ அதே மாதிரி விஜய் என்ன பண்ணுறா, ஃபஸ்ட்டு அந்த ஓல்டு மேனுக்கு வந்து அந்த ஃபுட்டை கொடுக்குறா. தென் டு த சில்ட்ரன் அண்ட் காளியன். ஃபஸ்ட்டு ஓல்டு மேனுக்கு கொடுக்குறா, அப்புறம் வந்து கோபி, ராதிகா அந்த சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குறா, அதுக்கப்புறம் தான் வந்து காளியனுக்கு கொடுக்குறா. சரியா? ஆஃப்டர் த டின்னர் காளியன் லேட் எ மேட் ஃபார் த ஓல்டு மேன் டு ஸ்லீப். ஸோ என்ன பண்ணுறாங்க, டின்னர் முடிச்சதுக்கப்புறம் காளியன் வந்து ஒரு மேட் கொடுக்குறாரு, அந்த ஓல்டு மேன் படுத்துக்கிறதுக்காக ஒரு மேட் ஒன்று கொடுக்குறாரு. ஓகேவா? இஸ் இட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேராகிராஃப்? லிசன் கேர்ஃபுல்லி. Next morning, the beggar asked them to pack their things. They all could not understand why he asked so before they could ask anything. The beggar said, I am not a beggar. I am a landlord from the nearby town. My family and I were helping the poor and the needy. My wife and son died 2 years back. Without them, I continued my service. As I grow older, I wanted someone to take care of my wealth and service after me.
You have to accept my request and fulfill my desire. Kaliyan was reluctant, but the old man persuaded him and his family. The old man was happy that his service would continue many more years even after his death. So in the next morning, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஓல்டு மேனுக்கான படுக்கையை வந்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் மார்னிங் வந்துருச்சு. அப்போ பெக்கர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏன் வந்து திடீர்னு இவர் வந்து ஓல்டு பெக்கர் மேன் வந்து நேற்று இடம் இல்லை, எனக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லை, நான் இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு படுத்திருந்தாரு. ஸோ இவர் ஏன் வந்து திடீர்னு பேக் பண்ண சொல்கிறாரு திங்ஸ்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்க அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க. தே ஆல் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது புரியல. பிஃபோர் தே குட் ஆஸ்க் எனி திங் த பெக்கர் செட், ஐ எம் நாட் அ பெக்கர். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. பிஃபோர் தே குட் ஆஸ்க் எனி திங், அவங்க எதுவும் அவங்ககிட்ட கேட்காததுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து பெக்கர் கிடையாது, நான் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது. ஐ எம் நாட் அ பெக்கர், ஐ எம் நாட் அ பெக்கர், ஐ எம் அ லேண்ட்லார்ட் ஃப்ரம் அ நியர்பை டவுன். நான் வந்து ஒரு பிச்சைக்காரன் கிடையாது, நான் பக்கத்தில் உள்ள டவுனில் வந்து ஒரு பெரிய லேண்ட்லார்ட் மீன்ஸ் நிலபலங்கள்லாம் நிறைய வச்சுருக்கவங்கள தான் லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். எ பர்சன் ஹூ ஓன்ஸ் லாட் ஆஃப் லேண்ட்ஸ், ஓகேவா, நிறைய நிலங்கள் வச்சிருக்க ஒரு ரிச்சஸ்ட் ஒரு வெல்த்தி பர்சனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லேண்ட் லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ எனக்கு பக்கத்தில் உள்ள டவுனில் நான் ஒரு லேண்ட் லார்ட், என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது. மை ஃபேமிலி அண்ட் ஐ வேர் ஹெல்பிங் த புவர் அண்ட் த நீடி. ஸோ என்கிட்ட எல்லாமே இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஃபேமிலி, நானும் சரி என்னோடய ஃபேமிலியும் சரி, யாராவது கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான தேவையை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அவங்க ரொம்ப புவராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் உதவுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. மை ஒய்ஃப் அண்ட் சன் டைட் 2 years பேக். அந்த லேண்ட்லார்ட் என்ன சொல்கிறாரு, ஐ மீன் இந்த ஓல்டு பெக்கர்மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய ஒய்ஃபும் என்னுடைய சன்னும் வந்து 2 years பேக் தான் இறந்து போயிட்டாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், அவங்களுடைய ஆசையை அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த அதே சர்வீஸை நானும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்களோட ஒய்ஃப் இருந்தபோது கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல வெல்த்தாக இருந்தாலும் அவங்க மற்றவங்களுக்கு உதவுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அவங்க 2 பேரும் இறந்து போனாலுமே வந்து ஸ்டில் நான் வந்து அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறா அப்படின்னா ஓல்டு பெக்கர்மேன். ஸோ ஆஸ் ஐ க்ரோ ஓல்டர் ஐ வாண்டட் சம் ஒன் டு டேக் கேர் ஆஃப் மை வெல்த் அண்ட் சர்வீஸ் ஆஃப்டர் மீ. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஓல்டரானதுக்கு அப்புறம், எனக்கு வயதானதுக்கு அப்புறம் என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறதுக்கும், என்னுடைய வெல்த்து, என்னுடைய வளங்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறதுக்கும், அதே மாதிரி நான் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேனோ என்னை போலவே வந்து மற்றவங்களுக்கு நீங்களும் உதவி செய்யணும், அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து நான் டிஸ்கைஸாக வந்தேன் அப்படின்னு சொல்லுறது. டிஸ்கைஸ் மீன்ஸ் மாறு வேடத்தில். ஒரு லேண்ட்லார்டு வந்து ஒரு புவர் பெக்கர் மாதிரி வந்து என்ன வந்திருக்காரு, ஓல்டு பெக்கர் மாதிரி வந்து டிஸ்கைஸ்டாக வந்திருக்காரு இல்லையா. ஸோ எதனால் வந்தார், கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு உதவி செய்யறதுக்காக வந்தார். அந்த ஃபேமிலி தான் யாருடைய ஃபேமிலி அப்படின்னா காளியனோட ஃபேமிலி. சி, யூ ஹாவ் டு அக்செப்ட் மை ரெக்வஸ்ட் அண்ட் ஃபுல்ஃபில் மை டிசையர். ஸோ நீங்கள் வந்து நான் என்னுடைய ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு என்னுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றி வைங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாரு, த ஓல்டு பெக்கர் மேன் வந்து அந்த காளியன் ஃபேமிலி கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் நம்ம பெக்கர் மேன் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவர் சொல்லிட்டாரு நான் வந்து ஒரு லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? ஸோ அந்த லேண்ட்லார்ட் என்ன சொல்கிறாரு, எனக்கு அப்புறம் என்னுடைய வெல்த்தையும் சர்வீஸையும் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு ஃபேமிலியை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. காளியன் வாஸ் ரிலக்டன்ட் பட் த ஓல்டு மேன் பர்சுவேடட் ஹிம் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ காளியனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, அவர் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாரு. ஸோ அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு, கன்வின்ஸ் பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க, நான் செஞ்ச சர்வீஸை நீங்களும் மற்றவங்களுக்கு செய்யுங்க, என்னுடைய வெல்த்தை பார்த்துக்கோங்க, நான் வந்து ஓல்டரானதுக்கப்புறம் என்ன நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த ஃபேமிலிக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரியா? நெக்ஸ்ட், த ஓல்டு மேன் வாஸ் ஹாப்பி தட் ஹிஸ் சர்வீஸ் வுட் கண்டினியூ மெனி மோர் இயர்ஸ் ஈவன் ஆஃப்டர் ஹிஸ் டெத். ஸோ காளியனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஓல்டு மேன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அந்த ஓல்டு மேன் இறந்ததுக்கு அப்புறம் கூட காளியனும் அவங்களோட ஃபேமிலியும் அவருடைய வெல்த்தையும் சரி, அவர் பண்ணிக்கிட்டு இருந்த சர்வீஸையும் சரி கண்டினியூஸாக வந்து இவங்களும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் இந்த கிஃப்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம், ஸோ அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் குரூயலை மட்டுமே சாப்பிட்டு இருந்த அந்த காளியன், அந்த புவர் மேனான அந்த காளியனுக்கு வந்து இப்போ இந்த லேண்ட்லார்டோட வெல்த்தையும்
அந்த சர்வீஸையும் கண்டினியூ பண்ணுற அளவுக்கு அவருக்கு ஒரு gift கிடைச்சிருக்கு அப்படி தானே. ஸோ அந்த gift அப்படின்றதுக்கு மீனிங் வந்து இதுதான்ப்பா. ஒரு பர்சனுக்கு எதுவுமே இல்லைனாலும் அந்த அவர் செஞ்ச அந்த உதவியினால, அவர் அந்த கொடுத்த அந்த சாப்பாடு அப்புறம் அந்த ஷெல்டர்னால வந்து அந்த லேண்ட்லார்டே வந்து அவருக்கு என்ன கொடுத்துருக்காரு, பிகம் ஏ ரிச்சஸ்ட் பர்சனாக வந்து அவர் ஆக்கியிருக்காரு இல்லையா. அதுதான் வந்து ஒரு கிஃப்டா அப்படின்ட்டு இந்த லெசனில் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா. இங்கே ஒரு பிரைனி கொடுத்துருக்காங்க பாருங்க, கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அங்கே யார் இருக்கா, விஜி அண்ட் ஹர் 2 children. விஜி என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த லேண்ட்லார்டோட ஹவுஸை பாருங்கள், ஒரு பெரிய ஹவுஸ் இருக்கா. ஸோ அவர் என்ன கையில் கொடுக்குறாரு, அவருடைய வெல்த்தையும் அவருடைய சர்வீஸையும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. சரியா. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரைனி கொடுத்துருக்காங்க பாருங்க. why did the old man disguise himself as a beggar? ஸோ இந்த இடத்துல நீங்கள் திங்க் பண்ணணும், ஏன் வந்து அந்த ஓல்டு மேன் வந்து ஒரு பெக்கராக டிஸ்கைஸாக வந்தார், தன்னை வந்து ஒரு லேண்ட்லார்ட் அப்படின்றத காமிச்சிக்காம ஏன் வந்து ஓல்டு பெக்கராக அவரை வந்து டிஸ்கைஸாக மாற்றிட்டு வந்தார் அப்படின்றத திங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன் வெரி வெல். In next class we are going to see the book bag exercises. Okay, so before that you learn the glossary very well and underline the hard words and find out the meaning and understand it very well. Okay, thank you.